அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடர்கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யாருன்னா கர்னல் கில்லஸ்பி. 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யாருன்னா கர்னல் கில்லஸ்பி. இப்போ வேலூர் புரட்சி எந்தான்னு கேட்டாங்கன்னா 1806. அடுத்தது, உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் உண்மையான அரசர் யாருன்னா ஹைதர் அலி. உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றியாக கையாண்ட பின் உண்மையான அரசர் யாருன்னா ஹைதர் அலி. அடுத்தது, திப்பு சுல்தான் எப்பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது? கொடுங்கலூர். திப்பு சுல்தான் எப்பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் ஏற்பட்டதுன்னா கொடுங்கலூர். அடுத்தது, பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? காக்கத்திய பேரரசால். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசால் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது, வேலாச்சியார் எந்த அரசருடைய மகள்? ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதி. வேலாச்சியார் ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியோட மகள். அடுத்தது, குயிலி மற்றும் உடையாள் யாருடைய படையில் பணிபுரிந்ததுன்னா நாச்சியார் பெண்கள் படையில் குயிலி மற்றும் உடையாள் போன்றோர் பணிபுரிந்தனர். குயிலி மற்றும் உடையாள் நாச்சியார் பெண்கள் படையில் பணிபுரிந்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் யாருன்னா WC ஜாக்சன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் யாருன்னா WC ஜாக்சன். அடுத்தது, வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் என்னன்னு கேட்டேன்னா புதிய தலைப்பாகை. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது புதிய தலைப்பாகை. அடுத்தது, கோல் எழுச்சிக்கு காரணமானவர் யாருன்னா புத்த பகத். கோல் எழுச்சிக்கு காரணமானவர் யாருன்னா புத்த பகத். அடுத்தது, 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. அடுத்தது, 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் யாருன்னா மேஜர் ஜெனரல் ஹோவாக். அடுத்தது, ஹைதர் அலியின் மகன் யார்? திப்பு சுல்தான். ஹைதர் அலியின் மகன் யாருன்னா திப்பு சுல்தான். அடுத்தது, ஹைதர் அலியின் தளபதி யார்? பசலுல்லா கான். ஹைதர் அலியோட தளபதி பசலுல்லா கான். அடுத்தது, ஹைதர் அலிக்கு எதிராக மதராஸை கடல் வழியே முற்றுகையிட வங்காளத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் யாருன்னா அயர்கோட். ஹைதர் அலிக்கு எதிராக மதராஸை கடல் வழியே முற்றுகையிட வங்காளத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் யாருன்னா அயர்கோட். அடுத்தது, ஹைதர் அலிக்கு மைசூர் பகுதியை மீட்டதற்காக கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன? பதே ஹைதூர் பகதூர். ஹைதர் அலிக்கு மைசூர் பகுதியை மீட்டதற்காக கொடுக்கப்பட்ட பட்டம் பதே ஹைதர் பகதூர். அடுத்தது, மூன்றாம் மைசூர் போரில் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம். மூன்றாம் மைசூர் போரில் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம். கட்டபொம்மன் கலெக்டர் ஜாக்சனை சந்திக்கக்கூடிய இடம் எதுனா ராமநாதபுரம். கட்டபொம்மன் கலெக்டர் ஜாக்சனை சந்திக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம். யூசுப் கானின் இயற்பெயர் மருதநாயகம். யூசுப் கானின் இயற்பெயர் மருதநாயகம். அடுத்தது, தீரன் சின்னமலையோட இறுதி போர் எதுன்னு கேட்டிங்கன்னா அரச்சலூர். தீரன் சின்னமலையோட இறுதி போர் அரச்சலூர். அடுத்தது, முண்டாக்கள் என்பவர் யார்? முண்டாக்கள் என்பவர் பீகார் பகுதியில் வாழ்ந்து வந்த பழங்குடி மக்கள். முண்டாக்கள் என்பவர் யாருன்னா பீகார் பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள். அடுத்தது, முண்டாக்களின் ஆட்சி நிறுவ புனித தூதர் என்ற தன்னை அழைத்து கொண்டது யாருன்னா பிர்சா முண்டா. முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிர்சா முண்டா. அடுத்தது, 1857 பெருங்கிளர்ச்சியை இந்திய விடுதலை போர் என கருத்து வீடி சவார்கர். 1857 பெருங்கிளர்ச்சியை இந்திய விடுதலை போர் என கருத்து யாருன்னா வீர சவார்கர். வராகன் பகோடா என்றால் என்ன? விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் தான் என்னது? பகோடா எனப்பட்டது. இதை தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா வராகன் என்று அழைத்தார்கள். அடுத்தது, கான்பூர் கிளர்ச்சிக்கு தலைமை தங்கியது யாருன்னா நானா சாஹிப். கான்பூர் கிளர்ச்சிக்கு தலைமை தங்கியது யாரு? நானா சாஹிப். அடுத்தது, தீரன் சின்னமலையின் காவிரி கரை போர் எந்த ஆண்டு? கிபி 1801. தீரன் சின்னமலையோட காவிரி கரை போர் எப்போ? கிபி 1801. அடுத்தது, தீரன் சின்னமலையோட ஓடாநெல்லி போர் எந்த ஆண்டுனா 1802. 1801 காவிரி கரை போர், 1802 ஓடாநெல்லி போர். அடுத்தது, தீரன் சின்னமலையோட அரச்சலூர் போர் எந்த ஆண்டுனா 1804. தீரன் சின்னமலையோட அரச்சலூர் போர் 1804. முதல் ஆங்கில மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை
மதராஸ் உடன்படிக்கை. இது இரண்டாவது மைசூர் போகிறப்ப என்ன உடன்படிக்கைனா மங்களூர் உடன்படிக்கை. மூன்றாவது மைசூர் போகிறப்ப ஸ்ரீரங்கப்பட்டு உடன்படிக்கை. கட்டபொம்மனை விசாரணை செய்த ஆங்கிலேயர் யாருன்னா பானர்மேன். களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவர் யாருன்னா புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான். அடுத்தது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 17. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 17. இதே புதுப்பக்கில் 1799 அக்டோபர் 16 கொடுத்துருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.